அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகி தஅவத்தல் மظلூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனஹு ஹிஜாப். அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எந்த திரையும் கிடையாதுன்னு சொன்னார்கள். உடனே அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். கண்ணியமானவர்களே, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். முன்னொரு காலத்திலே ஒரு அநியாயக்கார அரசன் இருந்து வந்தான். அவன் மிக பெரும் ஒரு மாளிகை கட்டினான். அந்த மாளிகைக்கு முன்னாலே இருந்தது ஒரு மூதாட்டியான ஒரு ஏழை பெண்மணி. அந்த பெண்மணி தன்னுடைய தரத்துக்கு ஏற்ப ஒரு கூடாரத்தை அமைத்து அதிலே, அது அவளுடைய மண், அவருடைய பூமி, அதிலே வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த மன்னன் என்ன செய்கிறான், வருகிறான். தன்னுடைய கூட்டத்தோடு பெருமையோடு வருகிறான். வந்து பார்த்தான், தன்னுடைய மாளிகைக்கு முன்னாலே ஒரு கூடாரம் இருக்கிறது. கேட்டான், இது யாருடைய கூடாரம்? சொன்னார்கள், எந்த ஒரு உறவுமே இல்லாத ஒரு பலகீனமான ஒரு மூதாட்டியுடைய கூடாரம் என்று சொல்லப்பட்ட நேரம் மன்னன் கட்டளையிட்டான், இதை இடிச்சு தகர்த்துமாறு. அந்த நேரத்திலே அவருடைய சகாக்கள் இடிச்சு தகர்த்தார்கள். அதற்கு பின்னாலே அந்த மூதாட்டியான பெண் வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், தன்னுடைய வீட்டை காணவில்லை. கேட்டார்கள், எங்கே என்னுடைய வீடு? யார் என்னுடைய வீட்டை உடைத்தது? அந்த நேரம் சொன்னார்கள், அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், மன்னனுடைய வேலையாட்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டை உடைக்குமாறு மன்னர் கட்டளையிட்டார், நாம் உடைத்து விட்டோம் என்று சொன்ன நேரம் உடனே அந்த மூதாட்டி அல்லாஹ்விடத்திலே கரத்தை தூக்கினார்கள். கேட்டார்கள், யா அல்லாஹ், அன்னி குந்து காயிபா ஃபஐன அன்த குந்த். யா அல்லாஹ், நான் தான் இந்த இடத்திலே இல்லாமல் மறைவாகி விட்டேன், ஒரு பயணம் போய்விட்டேன். யா அல்லாஹ், நீ எங்கே போய்விட்டாய்? இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, நீ பார்த்து கொண்டு சும்மாவா இருந்தாய் என்று அல்லாஹுவே ரோசப்படும் அளவுக்கு ஒரு துஆவை கேட்டார்கள். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அநீதி இழைக்கப்பட்ட தாயுடைய துஆவை கபூல் செய்து தண்டனை இறக்குகிறான். உடனே அந்த மன்னனையும் அவனோடு இருந்த அனைத்து சொத்துகளையும் சுழிவாங்க வைத்தான் ரப்புல் ஆலமீன். கண்ணியமானவர்களே, அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆக்களை பயந்து கொள்ளுங்கள். நாம் பலகீனர்கள் என்று சிலர்களை நினைத்து சிலர்களுடைய உரிமைகளை பறிக்க கூடும். ஆனால் பயந்து கொள்ளுங்கள், அவருடைய கண்ணீர் கூட எமக்கு சாபமாக மாறிவிடும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அநியாயக்காரர்களை விட்டும் பாதுகாப்பானாக.